இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம் பாக்கெட் வித் பிரான்ச் லோன். ஸோ இந்த 2 லோன் ஆப்ல எந்த லோன் ஆப்ல வந்து லோன் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு? எந்த லோன் ஆப்ல ரொம்பவே கம்மியான ஃபியூ டாக்குமெண்ட்ட யூஸ் பண்ணி நம்மளால வந்து லோன் வாங்க முடியும்? இந்த 2 லோன் ஆப்ல எந்த லோன் ஆப் வந்து ரொம்பவே ட்ரஸ்டடான லோன் ஆப் அப்படிங்கிற டீட்டெயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் 2 லோன் ஆப்லயுமே நெறைய பேர் வந்து லோனுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா மோஸ்ட்லி நெறைய பேர் லோன் எடுத்த ஆப் வந்து கண்டிப்பா பிரான்ச்சா தான் இருக்கும். ஏன்னா பிரான்ச்ல மட்டும் தான் ஈஸியா லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 2 லோன் ஆப்ப பத்தியுமே நம்ம வந்து செப்பரேட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். பட் இந்த 2 லோன் ஆப்லயும் வந்து எது வந்து பெஸ்ட்டு? எந்த லோன் ஆப்ல வந்து நம்மளால ஈஸியா லோன் எடுக்க முடியும்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல கம்பேரிசனா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் இந்த 2 லோன் ஆப்ல எந்த லோன் ஆப்ல நம்ம லோன் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு அண்ட் ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப் எது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 லோன் ஆப்போட லிங்க்குமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து எது பெஸ்ட்ன்னு தோணுதோ அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 லோன் ஆப்லயுமே வந்து குடுக்கக்கூடிய லோன் டீட்டெயில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம் பாக்கெட்ட பொறுத்தவரையிலும் இதில வந்து ஸ்டூடெண்ட் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அதேமாரி சேலரிட் பெர்சன், அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாயி இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து இவங்க வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அதேமாரி தான் பிரான்ச்லயும். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் இதில வந்து லோன் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமயே இதில லோன் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. அதேமாரி சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இந்த 3 கேட்டகரிக்குமே 2லயுமே லோன் வந்து புரொவைட் வந்து பண்ணுவாங்க. இதில எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எம் பாக்கெட்ல லோன் எடுக்கும்போது நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் 18ல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஸோ 30 வயசுக்கு உள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்த செலக்ட் பண்ணும்போது அந்த இயர செலக்ட் பண்றதுக்கான அந்த இயர் வந்து காட்டும். நீங்க ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஏஜ் வந்து அபோவ் 30க்கு மேல இருந்தது அப்படின்னா, அந்த ஏஜ வந்து அந்த பர்த் இயர செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 30 வயசுக்கு மேல இருக்குது அப்படின்னா, அந்த பர்த் இயர வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து காமிக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எம் பாக்கெட்ட பொறுத்தவரையிலும் 30 வயசுக்கு மேல இருந்ததுன்னா, உங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க சேலரிடாவோ, செல்ஃப் எம்ப்ளாயாவோ இருந்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் வந்து 50 வயசு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள இருக்கிறவங்க இதில வந்து லோன் எடுத்துக்கலாம். இதே இது வந்து நீங்க பிரான்ச் லோன் ஆப்ப பொறுத்தவரையிலும் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருந்தது அப்படின்னாலே போதும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அபோவ் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க பிரான்ச் லோன் ஆப்ப பொறுத்தவரையிலும் நீங்க வந்துட்டு சேலரிடாவோ, செல்ஃப் எம்ப்ளாயாவோ இருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் இதிலயுமே வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. பட் இதில ஸ்டூடெண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்ச ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில வந்து இல்ல. ஸோ அதனால இதில கண்டிப்பா உங்களால லோன் வந்து எடுக்க முடியும். 2லயுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இந்த இடத்துல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம் பாக்கெட்ட பொறுத்தவரையிலும் இதில லோன் வந்து குறைஞ்சபட்சம் ரூ. 500லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 45,000 வரைக்கும் நீங்க லோன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. ஆனா இந்த லோன் ஆப்ப பொறுத்தவரையிலும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 30,000 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இதில வந்து லோனே எடுக்க முடியுது. ஸோ இது வந்து பிராக்டிகலி அவ்வளோதான் வந்து லோனே ஆஃபர் பண்றானுங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது 45,000 வரைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே இது வந்து பிரான்ச் லோன் ஆப்ப பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் ரூ. 500லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வரைக்கும் இவங்க வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. உங்களால இதில லோனும் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம் பாக்கெட்ட பொறுத்தவரையிலும் மெனி நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அப்லோடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணா மட்டும் தான் இதில வந்து லோன் எடுக்க முடியும். ஸோ பிரான்ச்ச பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதில ஏகப்பட்ட டாக்குமெண்ட் கேட்பானுங்க. இதில ஃபில் பண்றதுக்குள்ள நமக்கே வெறுத்து போகும். இதில குடுக்குற லோன் வந்து பார்த்தீங்கன்னா, 1000, 500, 2000 அவ்வளோதான் குடுப்பானுங்க. ஆனா இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டாக்குமெண்ட் வந்து கேட்பான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எம் பாக்கெட் வந்து வொர்ஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு அடுத்தது வந்து பெனால்டி சார்ஜஸ். ஸோ பெனால்டி சார்ஜஸ பொறுத்தவரையிலும் எம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்கெஸ்ட்டான சீட்டிங் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூபரே வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இத வந்து நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, நீங்க இதில வந்து லோன் எடுத்துட்டு அந்த லோன கரெக்ட்டா ரீபேமெண்ட் எதுவும் பண்ணல, டிலே பண்ணி பே பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க எடுத்த லோன் அமௌண்ட் அப்படியே டபுளா வந்து பெனால்டி வந்து போடுறானுங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 பேருக்கு மேல இத வந்து வீடியோவாவே வந்து பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பிரான்ச் லோன் ஆப்ல அந்த மாரி பெனால்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து மென்ஷன் பண்ணி வீடியோ எதுவுமே வந்து பண்ணல. ஆனா இந்த எம் பாக்கெட்ட பொறுத்தவரையிலும் ஒருத்தர் 2000
ரூ. 1200 லோன் எடுத்ததுக்கு பெனால்டி மட்டும் ரூ. 2500 பெனால்ட்டியே போட்டிருக்கான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டான லோன் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எம்பாக்கெட் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூடியூபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லோன் எடுத்துட்டு அவர் ரீபேமெண்ட் வந்து பண்ணலை. ரீபேமெண்ட் வந்து பண்ணாததுக்கு இதே மாதிரி டபுள் மடங்கு பெனால்ட்டி போட்டு இதை வந்து மொத்தமாக பேமெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணதா சொல்லி அவர் வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்துட்டு கமெண்ட்ல வந்து அதாவது அந்த ஆப்போட கமெண்ட்ல வந்து நான் வந்து சாக போகிறேன், என்னால் வந்து இந்த லோனை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டு வெறும் அந்த அவர் எடுத்த லோனை மட்டும் ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி பயந்துவே சரண்டர் ஆயிருக்கிறதாவும் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து நிறையவே மோசமான ஆக்டிவிட்டீஸ் வந்து எம்பாக்கெட்டை பொறுத்தவரையிலும் இருக்குது. பட் பிரான்ச்சை பொறுத்தவரையும் அந்த மாதிரி யாருமே வந்து மென்ஷன் பண்ணலை. அந்த மாதிரி அதிகபட்சமான பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்து அவர் பிடிக்கவும் இல்லை எந்த ஒரு பர்சன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. எந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒன்று வந்து கிரியேட்டட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பாக்கெட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 12 மாதம் வந்து குடுக்குறாங்க. அதேமாதிரி பிரான்ச் லோன் ஆப்லயுமே அதிகபட்சமா 12 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து குடுக்குறாங்க. இதில 2லுமே சேம் தான். எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பொறுத்தவரையிலும் 2மே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். நீங்க எம்பாக்கெட்ல லோன் எடுத்தீங்க அப்படின்னா, இதில வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0%லேருந்து அதிகபட்சம் வந்து 4% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 30% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதே இது பிரான்ச் லோன் ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு வந்து 2%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல ப்ரொஃபைலா இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா கிடைக்கும். உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப ரிஸ்கி ப்ரொஃபைலா இருந்தது அப்படின்னா, பிரான்ச் லோன் ஆப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இவங்க வந்து ப்ரொஃபைலை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. இதுவும் வந்து பெர் மந்த்துக்கு. இதே இது ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுலயுமே வந்து 30% தான். மேக்ஸிமம் வந்து 30% மட்டும் தான் பெர் ஆனுவலுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் ரெக்யூர்ட். ஸோ இந்த 2 லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான். ஸோ பிரான்ச்சை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும், பேன் கார்டு நம்பர் இருந்தால் போதும். இதில் வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் சேலரிடு இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் கேட்பாங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில் தான் வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு அப்லோட் பண்ணுங்க, உங்களோட 3 மந்த்துக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுங்க, இல்ல வந்துட்டு உங்களோட ஐடிஆரை வந்து அப்லோட் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அப்லோடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்ல வந்து இருக்கவே இருக்காது. ஈஸியா இதுல லோன் வாங்கலாம். அது மட்டும் இல்லாம 100% இதுல வந்து லோன் வந்து அப்ரூவ்டும் ஆகும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் லோன் எடுத்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான லோன் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சா தான் இருக்கும். எம்பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் லோன் வாங்கிட முடியாது. ஸோ அடுத்தது எம்பாக்கெட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதில் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுபட்ட டாக்குமெண்ட் வந்து கேட்பான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பரை மட்டும் கொடுத்தா போதாது. ஆதார் கார்டு ஃபோட்டோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணணும். பேன் கார்டு ஃபோட்டோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப் வந்து கேட்குறான். நெக்ஸ்ட் அது இல்லைனா ஜாயினிங் லெட்டர். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் வந்து கேட்குறான். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து லோன் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு லோன் ஆப்பாக தான் இருந்தது. நான் வந்து இதில் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் ஆச்சு. அதுக்கப்புறம் மாறல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டே வந்து பண்ணவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்ம ஃபில் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்கும். ஆதார் நம்பரு, பேன் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதோட அட்ரஸ் டீட்டெயில், அதில் என்னவா இருக்கீங்க, எவ்வளோ இயர் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட கம்பெனி நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கம்பெனியோட ஜாயினிங் லெட்டர், அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப், 3 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் அப்லோட் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறான். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட் டீட்டெயிலையும் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் லோன் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்துட்டு படிக்கிறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, காலேஜோட நேமு, எந்த யூனிவர்சிட்டி, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ வந்து முடிப்பீங்க, நெக்ஸ்ட் உங்களோட காலேஜ் ஐடி கார்டு. ஸோ ஏகப்பட்ட டாக்குமெண்ட், ஏகப்பட்ட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து லோன் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு
அளவுக்கு ஒன் ஆஃப் த யூஸ்லெஸ் ஆன ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் பாக்கெட் தான். ஸோ இந்த 2 லோன் ஆப்லையும் நீங்கள் கம்பேரிஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிரான்ச் லோன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு லோன் எடுக்கலாம். ரொம்பவே ஃபியூ டீட்டெயில் தான் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா ரிஜெக்டட்னு வந்துடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100க்கு 90% பேருக்கு இதில் லோன் வந்து 100% அப்ரூவ்ட் ஆகும். அந்த அளவுக்கு இது ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான லோன் ஆப்பும் கூட. பிளாக்மெயிலெலாம் வந்து பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க. பிரான்ச் லோன் ஆப்பில் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வீடியோ பண்ணலை. ஸோ இதில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லோன் ஆப்பில் கம்பேரிஷன் பண்ணும்போது பிரான்ச் லோன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எம் பாக்கெட்டில் லோன் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் இது பண்ணுங்கள். அப்படி பேமெண்ட் இது பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி அப்படின்னா ஒரு 100 200 அப்படி வந்து பிடிச்சா பரவாயில்ல. நீங்கள் எடுத்த லோன் அமௌண்ட்டை அப்படியே டபுளாக வந்து கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறதாகவும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோசம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ பிரான்ச்சை பொறுத்தவரையிலும் நீங்கள் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். எம் பாக்கெட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பானுங்க. நம்ம வந்துட்டு ரிக்வெஸ்ட் கால் பேக் கொடுத்தோம் அப்படின்னா கால் மோஸ்ட்லி வராது. நான் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் வந்து கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் மிஸ்டு கால் மட்டும் தான் விட்டானுங்க. நம்ம கால் அட்டன் பண்ணாலும் பேசவே மாட்டானுங்க. அப்படியே கட் பண்ணிடுறானுங்க. இப்படி தான் வந்து நடந்துச்சே தவிர இதில் கால் பேக் ரிக்வெஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் வந்து கிடையாது. கால் பேக் ரிக்வெஸ்ட்டுங்கிறது பேருக்கு தான் இருக்குமே தவிர அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போதே வெறுத்துருவீங்க. என்னடா இவ்வளோ டாக்குமெண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில், அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், பேன் கார்டு நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்ரூவ்ட் ஆச்சுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயி இல்லை ஸ்டூடெண்ட் இதை பற்றின டீட்டெயில் தான் வந்து கேட்கும். இதில் ஒன்ஸ் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ண உங்களோட லோன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ உங்களால் ஒரு நல்ல லோன் ஆப்பை வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் உங்களால் வந்து ஒரு நல்ல லோன் அமௌண்ட்டை வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் பிரான்ச்சில் இருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 லோன் ஆப்பையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டான லோன் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எம் பாக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு இதில் லோனே வந்து ஆஃபர் வந்து பண்ணலை. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேலரிடாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் டேட்டாவை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து ரிஜெக்டட் பண்ணுறது தான் இந்த ஆப்பில் வந்து அதிகம். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாது. அதை மாற்றணும்னா கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணணும். கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் சப்போர்ட் டீம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ நிறைய ட்ராபேக் இருக்குது. 2லையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து எவ்வளவு டீட்டெயிலாக ஃபில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால், பிளாக்மெயில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூபர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் லோன் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு லோன் ஆப்பில் லோனுக்கு எடுத்தாலும் சரி கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் இது பண்ணுங்கள். அதே மாதிரி தெரியாத லோன் ஆப்ஸில் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. யாராவது ரிவ்யூ பண்ணி அவங்க லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா 100% வந்து ட்ரஸ்டட் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்கள். தெரியாத லோன் ஆப்பில் வந்துட்டு சும்மா லோன் எடுத்து நிறைய பேர் வந்து ப்ராப்ளத்தில் வந்து சிக்கியிருக்காங்க. அந்த மாதிரி தெரியாத லோன் ஆப்பில் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி அன்வான்டடாக வரக்கூடிய லிங்கை வந்து கிளிக் பண்ணி லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜில் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மெயினாக அந்த மாதிரியான லிங்கை கிளிக் பண்ணி லோனுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே மிகப்பெரிய ப்ராப்ளத்துலலாம் வந்து சிக்கிட்டு சீரழிகிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ட்ரஸ்டட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 லோன் ஆப்பில் எந்த லோன் ஆப்பில் நம்ம லோன் எடுக்கிறது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.